என் மயன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாருமே ஒரு தப்பான கண்ணோடத்தை எங்களையும் பார்த்தாங்க, என் மயனையும் பார்த்தா, என் குடும்பத்தையும் பார்த்தாங்க. நான் மாவு விற்கிற தொழில் பண்றேன், அதை கூட வாங்க வரைக்கும் ரொம்ப தயங்கினாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே மாவை வச்சுதான் என் பிள்ளைகளை வளர்த்தேன், அதுதான் எனக்கு தொழில். இப்ப எல்லாரும் சொல்லி நினைச்சாங்க அது வந்துச்சு இது வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. பிள்ளை 2 சொத்து நினைச்சு இருக்கிற வச்சு வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு நியாயம் ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல். என் மயம் போனதை தாண்டி கூட ஒரு சின்ன சந்தோஷம், இந்த தப்பு இல்லை அப்படின்னு என் மயம் ரொம்ப நிரபராதி அப்படின்ற தெரிய வந்ததே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 2வது இது யார் இதுல ஈடுபட்டாங்களோ யாருமே வெளியே வராத அளவுல எல்லா பேருமே நடவடிக்கை எடுக்கணும். இந்த நீதிபதிகள், சிபிஐ சார்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், மீடியாக்காரங்க எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே நல்லபடியா சிறப்பா பண்ணிருக்காங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த நிக்கிதான்ற இடத்துல கைது பண்ணணும். அவங்க யார் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி என் மயனை இந்த பையனை எடுத்தேன் அப்படி எப்படி உறுதியா சொன்னாங்க, யார் அழுத்தம் கொடுத்ததுனால பண்ணுனாங்க, இது எல்லாமே விசாரிச்சு சரியான தீர்ப்பா கொண்டு வந்து என் மயனுக்கு சேர்க்கணும். 2வது வேர்த்தெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்க. இப்ப உங்களுக்கு வேர்க்கல எனக்கு வேர்க்கலையா, வேர்வையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அவனுக்கு ஏன் வேர்த்துச்சு, அப்ப வேர்க்கதான் எடுத்திருக்கியா, ஏன் உனக்கு வேர்க்காதா, வேர்வையெல்லாம் ஒரு காரணமா? அதுக்கு வேர்வைக்கு காரணம் எனக்கு சொல்லியிருந்தேன், நானே சொல்லியிருப்பேனே. என் மயனுக்கு குளிர் அடிச்சால் வேர்க்கத்தான் செய்யும், வெயில் அடிச்சால் வேர்க்கத்தான் நானே சொல்லியிருப்பேன். அது ஒரு காரணம் கூட நீதான் கூட்டிக் கொண்டே விட்டு அங்க ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நான் போன் பண்றேன், ஸ்டேஷன்காரன் இந்த மாதிரி மயன் இங்கதாமா இருக்கான் அப்படின்னு ஸ்டேஷன்காரங்களும் போன் பண்ணி சொல்லாம 2 ரிங் ஆச்சு. 3வது தடவை கட்டாயிருச்சு. ஏன் கட்டாச்சு சொல்லிருக்கலாம்ல, என் மயன் இங்கதான் இருக்கேன், நகை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நான் என் மயனும் அப்பவே சொல்லி என் மயனை போய் நான் பார்த்து காப்பாத்திருக்கேன், ஏன் சொல்லல? அப்ப யார் சொல்லி செஞ்சீங்க இந்த மாதிரி ஒரே நாள் செய்ய காரணம் என்ன? எனக்கு தெரியப்படுத்தாமலே ஒரே நாள் செஞ்ச காரணம், நான் போய் பார்த்ததுல கூட சரி பேசுங்கம்மா அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. விடாம நீ போன்னு ஏன் வெளியே தள்ளின என்னைய? அப்ப நீ என்ன பிளான் பண்ணி என் மயனை கொண்டீங்க அப்படின்றது எனக்கு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அது பூரா வெளியே யாருமே விடாம உள்ள போகணும். போதும்பா. ஆமையா வேலைக்கு போறேன், எல்லாமே கொஞ்சம் பயம் கொடுக்கல, ஆனா பயம் இருக்கு, பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒருத்தன் தான் வச்சிருக்கேன் நான் கையில, இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு, ஒண்ணுமே செய்யாத என் மயனுக்கு இந்த கதினா இதனால ஏதாவது நடந்துருமோ, எனக்கு என்ன நடந்தா பிரச்சனை இல்லைன்ற நான் சொல்லலாம். ஆனா என்ன, என் பையன் இனிமேல் ஆயுசோட நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுமே, எப்படி இல்லாம இருக்கும்? எதுவுமே செய்யாதவனுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க, என்ன நிச்சயம் அப்படின்னு நாங்க ஏதாவது உள்ள கோயில்ல தம்பி வாயா, கோயில்ல கேட்டிருக்கோம். சார் பெரிய கருப்பன் சார் தர்றேன்னு பார்த்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்தா நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். இன்னும் கொடுக்கல, அதான் சொல்லியிருக்காங்க கொடுக்கலாம். எங்களுக்கு என்னதான் தெரியும், தெரியாதனால தானே இவ்வளவு தூரம் இருந்துட்டு நான் வீட்டுலயே யாராவது ஒருத்தர் கூட சொல்லியிருக்கலாம் என் மைண்ட் இந்த மாதிரி, யாருமே சொல்லல. அப்ப என்ன இல்லாதவன் நினைச்சு எல்லா வேலையும் பண்ணிவிட்டீங்க நீங்களே, காசுலன்ற ஒரு காரணத்துக்காக எல்லா வேலையும் நீங்களே நடத்திட்டீங்க. அனாதை பையல மாதிரி அங்க ஒண்டி போட்டு அங்கே ஒண்டி போட்டு. என் மையன் அனாதையா? அரசாங்க சொத்தா நீ அடிச்சு கொள்றதுக்கு? அரசாங்க சொத்தா? நீ அவன் களவான் இருக்கான்னு சொல்லித்தானே இவ்வளவு தூரம் போலீஸ்காரனை கூட்டியாந்து விசாரிச்சு சொல்லி அடிச்சு கொண்டு விட்டீங்க. அப்ப என் மயனை கொள்றதுக்கு நீ யாரு, எதுக்கு அடிச்சு கொண்ட? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. நீயே பூமியில இருந்து முளைச்சு வந்தா உட வேலைக்கு சேர்ந்தேன், எப்படி கையெழுத்து போட்டிருப்பியா? ஒருத்தி பெத்து வளர்த்து ஆளாக்க போய் தானே அவன் கையெழுத்து போட்டிருப்பியா? இன்னாருண்டு அது தெரியாம நீயே எனக்கு சொல்லல, ஏன் சொல்லல? அனாதை பையன் மாதிரி நான் அனாதைன்னு சொல்லி உனக்கு வேலைக்கு சேர்ந்தேன். 2 மாசம் தானே ஆச்சு, அதுக்குள்ள என்ன வேலை பார்த்தீங்க? அந்த யூனிஃபார்ம் கொடுத்து அந்த யூனிஃபார்ம்லயே முடிச்சிட்டீங்க, யூனிஃபார்மை கொடுத்து அதை யூனிஃபார்ம்லயே முடிச்சிட்டீங்க. நான் பிள்ளை இழந்ததே மிச்சம். அதுபோக இப்ப கோவில்ல அரங்காவலர்களே இல்லாத ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. அதனாலதான் உள்ள அடிக்கிறத கூட யாருமே கேட்கல. ஏயா மனுஷனுக்கு மனுஷன் அடிக்கிறது யாருமே கேட்க கூடாது யாராவது சொல்லுவாங்களா? அப்ப பூரா மிருகமா? மனுஷனுக்கு மக்கள் வைத்தானே வேலை பாக்குறீங்க, அப்ப மிருகமா நீங்க? 5 அறிவு கூட ஐயோ பாவம்ன்ற அறிவு இருக்கு. இப்ப 6 அறியப்பட்ட மனுஷனுக்கு அறிவு வேணாமா? இறக்கம் இல்லாம நீ வேலைக்கு சேர்ந்த, நீ பொண்டாட்டி பிள்ளை கட்டிருப்ப, பிள்ளை பெற்றிருப்ப, அக்காச்சியோட பிறந்திருப்ப, உன்னை ஒரு தாய் பெற்றிருப்பா, உணர்வு இல்லையா உனக்கு? என் மயன் கீழே விழுந்தா ஓடி போய் தூக்குவேன், அவன் மேலக்கு சட்டை கூட கழட்டி பண்ணி கொடுத்து வந்துருவான். அப்படியா கொஞ்சம் என் மயன் திறக்க மீச்சு பாருங்க, யாருக்காவது வருதான்னு சொல்லுவாங்க. இல்லாதவ என்ன வேணாலும் செஞ்சிருப்பாங்க, எல்லா வேணாலும் பேசுவாங்க. கிடையவே கிடையாது. என் மயன் 2 பேரும் அப்படி வளர்த்துருக்கீங்க. யாருக்கு ஒரு கண்ணத்துல அடிச்சா பாருங்க திருப்பி கொடுறான்னு சொல்லியிருக்கேன் நான். என் மயங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி பிள்ளை வளர்த்து அடுத்த வீட்டுல ஒரு விசேஷம் எல்லாம் கூட என் மயன் தண்ணி குடிக்காம வீடு வந்து தண்ணி குடிப்பாங்க 2 பேர். இப்படி பிள்ளை வளர்த்து நீ ஒரு தடவை சொல்லி, ஆனா நம்பினே எல்லா பேரும் சொந்தக்காரன் தானே, சொல்லாம விட்டுருவாங்க சத்தியமா நம்பினேன். கடைசி என் பிள்ளை மாதிரி இருக்கு அந்த சக்தி
சக்தி தான் என் மகனுக்கு கடைசி வரையும் போராடி இருக்காப்ல. இன்னைக்கு அந்த தம்பி இல்லைன்னா நானும் இல்ல, என் மகனும் இல்ல, அவனுக்கு நீதியும் இல்லாம போயிருக்கு. சொந்தம் என்ன சார், சொந்தம்லாம் போயிருச்சு. அதுதான் இப்ப சாமியா இருந்த என் பிள்ளைக்கு நீதியும் வழங்கியிருக்கு, எங்களையும் பார்த்துருக்கு. இவ்வளவு தூரமா இருந்து நல்லா இருக்கணும் அவன் குடும்பம், அந்த பையன் பிள்ளைகளோட நல்லா கொண்டாடிகளோட நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீண்ட ஆயுள் அந்த ஆண்டவை கொடுக்கணும். சொந்தம்லாம் நீங்க தான் இனிமே.